இந்த பயமுறுத்தல் இருக்குல்ல, அதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. உள்துறை அமைச்சரையே ஒரு நாள் சுட்டு கொண்டுட்டாங்க, இன்னைக்கு வர யார் குற்றவாளின்னு நீங்கள் கண்டுபிடிக்கல. கொஞ்சமாவது வெக்க இருக்காங்க. எது நம்ம இப்படி போகிற வழியில் இந்த ஷேர் ஆட்டோவில் சொல்லுவோம்ல, இதை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு, அந்த மாதிரி இறங்கி நவாஸ் ஷெரீஃபை பார்த்துட்டு போவார். ஆனால் எல்லா முஸ்லீமும் ஜிகாதின்னு இவர் பேசுவார். ஃப்ராடு, அவ்வளவும் ஒட்டுமொத்தமாக ஃப்ராடு. ராஜ்புட் ரொம்ப காலமாக அவங்களுக்கு ஆதரவாக தானே இருந்தாங்க. ஸோ விவசாயிகள் ஒரு பக்கம் அப்போஸ் பண்ணுறாங்க, ராஜபுத்திரர்கள் ஒரு பக்கம் அப்போஸ் பண்ணுறாங்க. இவருக்கு இன்னும் வெறி பிடிக்கத்தான் ஆரம்பிக்கும். எனவே நரேந்திர மோடியால் உண்மைகளை பேசவே முடியாது. எனக்கு கூட ஒரு தகவல் வந்திருக்கு, நரேந்திர மோடி இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுவார். வாய்ஸ் ஆஃப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமித்ஷா போட்டியிடக்கூடிய குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள், எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 16 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றிருக்காங்க. முன்னாடி 53 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க. இப்போ களத்துல 14 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய வேட்பாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது, மிரட்டப்படுறாங்க, கொலை மிரட்டல் கொடுக்கப்படுது அப்படின்றதெல்லாம் பார்க்கிறோம். சௌஹான் என்கிற ஒரு நபர், அவர் சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறாரு. அவர் எனக்கு பின்னாடி என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க, 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள பார்க்க வேண்டிய கட்டாயத்தினால நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாபஸ் பெறாரு. 400 தொகுதிகளை கேப்சர் பண்ண போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு, உள்துறை அமைச்சருக்கு ஏன் இந்த அச்சம் ஏற்படுது? இல்ல ரொம்ப மெஜாரிட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படி இல்லை, இவங்களுடைய இயல்பே இது. நீங்க ஒரு சில பெரிய பணக்கார வீட்டு பசங்க இருப்பாங்க, அவங்க சின்ன சின்ன பொருட்களை கடையில் திருடுவாங்க. அது கிடைக்காதனால திருடுறதில்லை, அது ஒரு மனநோய். ஆனால் இது நோய் இல்லை, இவங்களுடைய இயல்பே இது. இங்கே மிரட்டுறது இருக்கு இல்லையா, 21 போலி என்கவுண்டர் குஜராத்தில் நடந்திருக்கு. கிரண் பாண்டியான்னு அவங்களுடைய உள்துறை அமைச்சர் சுட்டு கொல்லப்பட்டார். நீதி கிடைச்சிருச்சா? சஞ்சீவ் பட்டு இவங்களுக்கு எதிராக இருந்தாருங்கிறதுக்காக அதுக்கு முன்னால் எப்போ ஒரு லாக்அப் டெத் நடந்ததுன்னு இன்னைக்கு வரை அவர் உள்ளே இருக்கார். டிஜிபியாக இருந்த ஸ்ரீகுமார் என்ன நடந்ததுன்னு பேசுனதுனால அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுடைய டிஎன்ஏ ஆர்எஸ்எஸ் எப்படி வளர்த்து வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அடியாள் வேலை பார்ப்பதில் தான் அவங்க எக்ஸ்பர்ட்டாக எல்லாத்தையும் வளர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க முதல்ல இஸ்லாமியர்களை அல்லது அந்த மாதிரி தாக்குறது அப்படின்னு பழக்கிறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் தாக்குவதற்கு பழக்கிய பிறகு யாரை வேணாலும் அவங்க அடிப்பாங்க. அதில் இன்னைக்கு ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்பது அதுதான். கொஞ்சமாவது வெக்க இருக்கா? சண்டிகரில் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஏன் எண்ணும் போது மாற்றினார்? அதுவும் சிசிடிவி தெரியும்னு சொன்னால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் ஏன் பண்ணார்? ஏன் சூரத்தில் இப்படி பண்ணாங்க? ஏன் இந்தூரில் இப்படி பண்ணாங்க? நீங்கள் இனிமேல் வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரே வார்த்தையில் இவங்க எல்லாருடைய இதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பயமுறுத்தல் இருக்குல்ல, அதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா, அதான் நான் சொன்னேன், உள்துறை அமைச்சரையே ஒரு நாள் சுட்டு கொண்டுட்டாங்க, இன்னைக்கு வர யார் குற்றவாளின்னு நீங்கள் கண்டுபிடிக்கல. 21 போலி என்கவுண்டருக்கும் யார் பொறுப்பேற்பது என்பது இன்னைக்கு வர நீங்கள் சொல்லல. ஒரு 1600 1800 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது அந்த வன்முறையில், குஜராத் வன்முறையில் அப்போ இருந்த அரசு பொறுப்பில் இருந்த யாரும் தண்டிக்கப்படலையே, அதிகாரிகள் யாரும் தண்டிக்கப்படலையே. 1-2 வழக்கில் இந்த நரோடா பாட்டியா இந்த மாதிரியான 1-2 வழக்கை தவிர நீங்கள் ஓவராலாக நடந்ததில் எல்லாத்தையுமே அவங்களால தப்பிக்க வைக்க முடிஞ்சதில்லை. அதாவது கவர்னர் போஸ்ட்டுக்கு ஆசைப்படுகிற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஒரு வெளிநாட்டு தூதர் பதவிக்கு ஆசைப்படுகிற ஒரு சிபிஐ அதிகாரி, இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களால எதை வேணாலும் மூடிட முடியும். இப்போ இந்த 3 பேரும் வந்த வழி இருக்கு இல்லையா, தேர்தல் கமிஷனர்கள், அவங்க எப்படி வர்றாங்களோ அப்படித்தானே புதுசாக ஆட்களை நியமிப்பாங்க. ஸோ இது நடக்கும்.
நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இது, தெரியாமல் ஏராளமாக இருக்கும். இல்ல இதுல எதிர்க்கட்சிகள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பா நம்ம சூரத்ல பார்த்தோம், இந்தூர்ல பார்த்தோம். இன்னும் இப்ப உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரே கடிதம் எழுதியிருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு. இன்னும் ஏன் வந்து புள்ளி விவரங்கள குடுக்காம இருக்கீங்க? எண்ணிக்கைகள ஏன் குடுக்க மறுக்கிறீங்க? ஏன் இந்த காலதாமதம்ன்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போ அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இது எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கும். நீங்கள் அல்டிமேட்டாக கட்சிகள் வந்து போய் மல்லு கட்டி கழுத்தை பிடிச்சு அல்லது காதை திருகி கிள்ளி இதெல்லாம் சரி பண்ண முடியாது. உலகத்தில் மக்கள் போராட்டங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கு. ராஜ்புட் வந்து ரொம்ப காலமாக அவங்களுக்கு ஆதரவாக தானே இருந்தாங்க. அந்த முகம் வெளுக்கும்போது திரும்பி அடிக்கிறாங்கல்ல, இப்படி பல இடங்களில் மக்கள் வருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ சண்டிகரை பார்த்துருக்காங்க, நீங்கள் வந்து சூரத்தை பார்த்துருக்காங்க, இந்தூரை பார்த்துருக்காங்க, இப்போது இவர் போட்டியிடுற தொகுதியை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் மக்கள் வெளியே வருவாங்க. எனவே அது நடக்கும். நீங்கள் வந்து வெறும் எதிர்க்கட்சிகள் மல்லு கட்டி அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் குஜராத்தில் இவங்க இருக்கும்போது இந்தியா முழுவதும் தான் எதிர்த்து பேசுகிறோம். பட் ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது அரசமைப்பு சட்டத்தின்படி நாம் உங்கள் ப்ரோக்ராம்லேயே நிறையா பேசியிருக்கோம். நீங்கள் ஏன் சுயேட்சையான அமைப்புகள் தேவை? பிரதமரோ குடியரசுத் தலைவரோ அல்லது எம்பியோ எம்எல்ஏவோ அமைச்சரோ யாராக இருந்தாலும் தவறு செய்தால் கேட்பதற்கான சுயேட்சையான அமைப்புகளை நம்முடைய அரசமைப்பு சட்டம் உருவாக்கி வச்சிருக்கு. அந்த அரசமைப்பு சட்டத்தில் எல்லாம் தன்னுடைய ஏவல் நாய்களை நியமிப்பதன் மூலமாக சங் பரிவார் தாங்கள் செய்கிற அட்டூழியங்களுக்கு ஒத்துழைப்பவர்களாக அவங்கள மாற்றுறது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருக்காங்க. ஆனால் இப்போ மோடியும் இந்த தேர்தல் விதிமுறைகள், தேர்தல் நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்கொள்றதை தாண்டியும் பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம் 2 கட்டங்களுக்கு பிறகு 3வது கட்டம் நெருங்க வந்து அவர் நிறைய மதம் சார்ந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு. இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் பேச தொடங்கி இப்போ வந்து இஸ்லாமியர்கள் தாண்டி ஜிகாத்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஜிகாதிகளுக்கு கொடுக்க போறாங்க உங்களுடைய உரிமைகளை பறித்து அப்படின்னு பேச தொடங்கியிருக்காரு. அப்போ இன்னும் 5 கட்டங்கள் இருக்கு இல்லையா? இவ எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அந்த இல்லை, பிரச்சாரம்? அவர் இப்போ எனக்கு கூட ஒரு தகவல் வந்திருக்கு. அவர் பேசணும். இப்போ என்கிட்ட ஒரு தகவல் சொன்னார். நரேந்திர மோடி இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுவார். நான் இதை ஊரெல்லாம் போஸ்ட் அடித்து ஓட்ட முடியுமா? ப்ராப்ளம் என்னென்னா, நீ ஜிகாதிகளுக்கு கொடுத்துருவாங்கன்னா அதுக்கு காரணம் சொல்லணும். எந்த காலத்திலையும் நரேந்திர மோடி நேர்மையாக பேசியது கிடையாது. பேசியதற்கு தரவுகள் கொடுத்தது கிடையாது. 15 லட்சம் ஒரு அக்கௌண்ட்டில் போடுறது மாதிரி பணம் அங்கே இருக்குன்னு சொன்னார். அதாவது போடுறேன்னு சொன்னாரா, போடுற அளவுக்கு இருக்குன்னு சொன்னாராங்கிறது வேற விஷயம். சரி, போடுற அளவுக்கு பணம் இருக்குன்னு சொன்னால் அந்த பணத்தை இன்னைக்கு வர என்ன பண்ணீங்க? ஒரு தூசி அளவு கூட நீ தள்ளி வைக்கிறிய. எனவே நரேந்திர மோடியால் உண்மைகளை பேசவே முடியாது. அது அவர்னால நேர்மையாக பேச முடியாது, உண்மையாக பேச முடியாதுங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் தான் இதுக்குள்ளேயே நிற்கிறார். இப்போ நீங்கள் எல்லாரும் இதிலே பேசிகிட்டு இருக்கோம்ல, கருப்பு பணத்தை வச்சிருக்கவன் யார்? இவர் அடித்த சவடால் நிறையா. நீங்கள் இப்ராஹிம்னு தாவூத் இப்ராஹிம்னு ஒரு கேரக்டரை நம்ம விட்டுட்டோம். அப்போ இவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்? தாவூத் இப்ராஹிமை பிடிக்க முடியாதா? இவ்வளோ பெரிய நாடு இருக்குது, இவ்வளோ பெரிய படை இருக்குது, புறங்கையை கட்டி இங்கே இழுத்துட்டு வர முடியாதான்னு. இப்போ படை இவற்றை இல்லையாக்கும், நாடு இவற்றை இல்லையாக்கும், அதிகாரம் இவற்றை இல்லையாக்கும். அவர் இப்படி சவடால் விடுறதெல்லாம் தனியாக நின்று கத்துவாரே தவிர அதை அமல்படுத்துறதுக்கு பண்ண மாட்டார். நம்ம ஒரு குருமூர்த்தியே சொன்னார். குருமூர்த்தி, அதே போல் பேராசிரியர் வைத்தியநாதன், அப்புறம் மகேஷ் மல்கானின்னு நினைக்கிறேன், மகேஷ் அத்வானின்னு. இவங்க 3 பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் அவங்க சும்மாவும் சொல்ல மாட்டாங்க. அது நீங்கள்லாம் நம்பணும்ல. அப்போ நம்புறதுன்னா இவர் ஒரு பெரிய பத்திரிகையாளராக்கும், அவர் பெரிய பேராசிரியராக்கும், இவர் பெரிய அட்வொகேட்டாக்கும் சட்டம்லாம் போட வேண்டியது இல்லைங்க. அப்படியே போய் வெளிநாட்டிலேருந்து அள்ளிட்டு வந்துடலாங்க. 25 லட்சம் கோடின்னு சொன்னாங்க. ஒரு நயா பைசாவை இன்னைக்கு வரை எடுத்திருக்காங்களா? எடுக்காதது மட்டும் இல்லை, பேசவும் இல்லை, அதை பற்றி பேசுவதும் இல்லை. எனவே நரேந்திர மோடி ஜிகாதி சம்பந்தமாக பேசுவார், பாகிஸ்தான் சம்பந்தமாக இவர் நினைச்சா பாகிஸ்தான், ராகுல் ஜெயிச்சா பாகிஸ்தான் சந்தோஷப்படும்னு சொல்லுவார். ஆனால் இவர் நினைச்சார்னா எந்த அதிகாரிகிட்டையும் சொல்லாமல் ஆப்கானிஸ்தான் போகிற போது டப்புன்னு நம்ம இப்படி போகிற வழியில் இந்த ஷேர் ஆட்டோவில் சொல்லுவோம்ல, இறக்கி விட்டுருங்க அப்படின்னு.
அந்த மாதிரி இறங்கி நவாஸ் ஷெரீஃபை பார்த்துட்டு போவார். நவாஸ் ஷெரீஃப் அம்மாவுக்கு சேலை வாங்கி கொண்டு போய் கொடுப்பாரு. இதெல்லாம் நடக்கும். இவங்க பண்ணால் அதுக்கு பேர் அது ஒரு நல்ல எண்ணத்தில் செய்யப்பட்டது. ஆனால் எல்லா முஸ்லீமும் ஜிஹாதின்னு இவர் பேசுவார். என்ன இது இதுக்கு பேர் என்னது? இது ஃப்ராடு. அவ்வளவும் ஒட்டுமொத்தமாக ஃப்ராடு. நீங்க அந்த ஃப்ராடுன்னு சொல்றீங்க. ஆனால் அங்க வட மாநிலத்துல பிரச்சாரத்தின் போது மக்கள் வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை, இவர் நினைக்கிறாரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு. கடந்த காலத்தில் அது ருசியும் கண்டிருக்காரு. ஆக்சுவலாக இவர் முதல் தேர்தலை இவர் எதிர்கொண்ட போது இருக்கு இல்லையா, 2002 தேர்தல் தான் இவர் முதலாக தேர்தலை எதிர்கொள்கிற தேர்தல் குஜராத்தில். அதுக்கு முன்னால் இவர் இல்லை. அப்போ தான் முதலமைச்சர். அங்க லிட்ரஸி ரேட் கம்மியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மாநிலத்துல மக்கள் கிட்ட வறுமை இருக்கும். அந்த வறுமையின் அடிப்படையில நீங்க தாலியை பறிச்சுட்டு போயிடுவாங்க, மாட்டை பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லும் போது அவர் அச்சம் ஏற்படும்ல. பட் அந்த ஊர்ல கேட்குறாங்கல்ல. இப்போ நான் இன்னைக்கு ஒரு பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கையில் இது சம்மந்தமா டிஸ்கஷன் வருது. சொல்றாரு, அந்த ஊர் தான் எது குஜராத்து பொருளாதாரத்தில் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் பெரிய வளர்ந்த மாநிலம்னு சொல்கிறாங்க. அங்கே இந்த ஆள் எருமை பாட்டை பற்றி பேசுகிறாருன்னா 2 எருமை வச்சுருந்தா ஒரு எருமையை பற்றிட்டு போயிடுவாங்கன்னு பேசுகிறான். அந்த ஊரில் எருமை தான் நிறையா நிற்கிதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பேசுகிறார். அதாவது ஒரு நபர் எருமையை வச்சுருந்தா இதை பேச மாட்டார். லட்சக்கணக்கான பேர் இந்த எருமை மாட்டை மேய்ச்சி அதிலிருந்து வர்ற வருமானத்தை நான் அதை குறைச்செல்லாம் மதிப்பிடலை. ஆனால் நீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் நான் முன்னால் நிற்கிறோம், இதுதான் மாடல், இன்னைக்கு மாடலை பேசுகிறாரா குஜராத் மாடலை? அப்போ இயல்பாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு பெண் வேட்பாளர், பாஜக வேட்பாளர் குஜராத்தில் அவங்க வந்து பிரச்சாரம் செய்ய முடியாமல் அவரை விரட்டி விட்டுருக்காங்க. ஸோ விவசாயிகள் ஒரு பக்கம் அப்போஸ் பண்ணுறாங்க, ராஜபுத்திரர்கள் ஒரு பக்கம் அப்போஸ் பண்ணுறாங்க. இவருக்கு இன்னும் வெறி பிடிக்கத்தான் ஆரம்பிக்கும். இன்னும் கூடுதலாக தான் இதை பேசுவார். நன்றி. பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.